சுங்கம் தவிர்த்த சோழனின் பேரனிடம் கர்வம் தவிர்க்க சொல் அப்படின்ட்டு தசாதாரம் படத்துல ஒரு டயலாக் வரும். யார் இந்த சுங்கம் தவிர்த்த சோழன்? பொதுவா சோழ சாம்ராஜ்யம் அப்படின்னு சொன்னாலே 3 அரசர்களோட பேரு தான் நம்ம நினைவுக்கு வரும். கரிகால சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். ஆனா இவங்க 3 பேருக்குமே சமமா வீரத்திலும் மாண்பிலும் பண்பிலும் கொஞ்சம் கூட குறைத்து மதிப்பிட முடியாத இன்னொரு பேரரசனும் வாழ்ந்தான். சோழ சாம்ராஜ்யத்தை ஆண்டான். யாரவன்? வணிகர்களாலும் மக்களாலும் சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்ட்டு அன்போடு போற்றப்பட்டவன். இவனுடைய வீரத்தையும் போர் யுக்தியையும் பாராட்டி கலிங்கத்து பரணி என்னும் போர் இலக்கியம் பாடப்பெற்றவன். உங்கள சில பேர் இப்ப கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எஸ், அவன்தான் விஷ்ணுவர்தனன் என்று செல்லமாக அழைக்கப்பட்ட குலோத்துங்க சோழன். அவனை பத்தி எழுதப்பட்ட ஒரு நாவலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Folks, welcome to Fiction Graph. இது ஒரு நாவல் ரிவ்யூ போர்ட்டல், a small attempt to trigger your reading habit. அரசன் குலோத்துங்க சோழனின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு நாவல் தான் கலிங்கம் வென்ற காவலன். எழுதியவர் முகிலன். பொன்னியின் செல்வன், வேல்பாரி, சிவகாமி சபதம் இந்த நாவல்கள்லாம் மாதிரி தான் இந்த நாவலும் ஒரு வரலாற்று புதினம். உண்மையும் கற்பனையும் கலந்து எழுதப்பட்ட ஒரு படைப்பு. முதல்ல குலோத்துங்க சோழன் சோழ அரச பரம்பரையில எந்த இடத்துல வராரு, எந்த காலகட்டத்துல வாழ்ந்தாரு அப்படின்னு பாத்துடலாமா? ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் அவரோட மகனான ராஜேந்திர சோழன் அரசனாகிறாரு. ராஜேந்திர சோழன் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட 3 மகன்களான ராஜாதிராஜன், 2ஆம் ராஜேந்திரன், வீரராஜேந்திரன் இவங்க 3 பேருமே குறுகிய காலம், சில வருடங்கள் மட்டும் அடுத்தடுத்து அரசனா ஆள்றாங்க. வீரராஜேந்திர சோழன் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மகனான அதிராஜேந்திர சோழன் அரசனாகிறாரு. ஆனா அவர் சில மாதங்கள் மட்டுமே அரசனா இருக்காரு. துரதிருஷ்டவசமா நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாரு. அதிராஜேந்திர சோழனோட மறைவுக்கு அப்புறமா சோழ நாட்டை ஆண்டவர் தான் குலோத்துங்க சோழர். ஆனா குலோத்துங்க சோழர் அதிராஜேந்திர சோழரோட மகன் கிடையாது. ராஜேந்திர சோழனுக்கு இவங்க 3 பேர் தவிர இன்னொரு மகளும் இருக்காங்க. அவங்க பேரு அம்மங்கை தேவி. அந்த அம்மங்கை தேவியோட மகன் தான் குலோத்துங்க சோழர். குலோத்துங்க சோழரோட ஆட்சி காலம் பொதுயுகம் 1070 இருந்து 1122 வரைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குலோத்துங்க சோழனோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர சாளுக்கியன். என்னங்க, இவர் சோழ வம்சம் தானே, இவருக்கு எப்படி சாளுக்கியன் அப்படின்ற பேர் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா குலோத்துங்க சோழனோட தந்தை வந்துட்டு ஒரு சாளுக்கிய மன்னன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சாளுக்கிய நாடு 2ஆ பிரிஞ்சு இருந்தது. ஈஸ்ட் சாளுக்கியா, வெஸ்ட் சாளுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஈஸ்ட் சாளுக்கியாவோட கிங் அவர் தான் ராஜராஜ நரேந்திரன். அவர் தான் குலோத்துங்க சோழனோட தந்தை. அதிராஜேந்திர சோழன் இறந்ததுக்கு அப்புறம் தகுதியான ஆள் யாருமே இல்லாதனால அங்க அரண்மனையில இருந்தவங்க, மந்திரிகள், குடும்பத்தினர், அப்புறம் மக்கள் எல்லாருமே ரொம்ப பீதியில இருந்தாங்க. சோழ சாம்ராஜ்யம் இதோட முடிஞ்சிருமோ, சிதைஞ்சு போயிருமோ அப்படின்ற பயத்துல இருந்தாங்க. அதிராஜேந்திர சோழனோட மனைவியான உலகம் முழுதுடையாள், அருமையான பேர்ல, அவங்க வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சோழ நாட்டை அடுத்து வழிநடத்தக்கூடிய தகுதி இருக்கிற ஒரே ஆள் வந்துட்டு குலோத்துங்க சோழர் தான். குலோத்துங்க சோழன்ற பட்டம் அந்த டைம் கொடுக்கப்படல. அவரை எல்லாருமே வந்துட்டு விஷ்ணுவர்தனன் அப்படின்ட்டு தான் அழைச்சிட்டு இருந்தாங்க. சோ இவங்க கூப்பிட்டதின் பேரில் விஷ்ணுவர்தனன் வராரு. வந்து சோழ நாட்டோட அரசனாகிறாரு. சில சிற்றரசர்கள் வந்துட்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாலும் பெரும்பாலும் எல்லா மந்திரிகளும், முக்கியமா மக்களும் இந்த டிசிஷனை ரொம்ப வரவேற்றாங்க. ஏன்னா குலோத்துங்க சோழர் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவர் தான். அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சோழ நாட்டுலதான். சோழ வம்சத்தையும் ராஜ்யத்தையும் காக்க வந்ததுனாலதான் அவரை குலோத்துங்க சோழர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போற்றினர். அந்த நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா மேரிடைம் ட்ரேட், அதாவது கடல் வழி வர்த்தகம் அது ரொம்ப ஃபிளரிஷ் ஆயிட்டு இருந்த டைம் அது. ஆனா அந்த டைம் வணிகர்கள் எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருந்தது. சுங்கவரி ரொம்ப அதிகமா இருந்தனால அவங்களுக்கு கம்மியான விலையில மக்கள்கிட்ட பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியல. அதனால அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, கூட்டமா அரண்மனைக்கு போறாங்க. போய் குலோத்துங்க சோழரை பாக்குறாங்க. அவங்களோட கன்சர்ன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு குலோத்துங்க சோழர் சுங்கவரியை முற்றிலுமாக நீக்குகிறார். அவரோட இந்த டிசிஷனை பாராட்டி தான் சுங்கம் தவிர்த்த சோழர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவரை போற்றி வணங்கினர். இந்த நாவல்ல பாத்தீங்கன்னா குலோத்துங்க சோழர் மேற்கொண்ட 2 போர்களை பத்தி நல்லா டீட்டெயில்டா கொடுத்திருப்பாங்க. ஒண்ணு மேலை சாளுக்கிய நாடு, அதாவது வெஸ்ட் சாளுக்கியா, அவங்களுக்கு அகெயின்ஸ்டா தொடுத்த போரை பத்தி சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு
கலிங்க நாட்டுக்கு அகேன்ஸ்டா அவர் தொடுத்த போரை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த 2 போரிலுமே குலோத்துங்க சோழர் வந்து எப்படி வந்துட்டு அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றாரு, எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்றாரு, இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அது எல்லாமே படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கலிங்க நாட்டுக்கு எதிராக குலோத்துங்க சோழர் மேற்கொண்ட அந்த போர் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான போர். அது ஒன் ஆஃப் த ப்ரூட்டல் வார் ஆஃப் இந்தியான்னு சொன்னா அது மிகையாகாது. ஜெயம் கொண்டார் என்னும் புலவர் அந்த கலிங்கத்து போரை போய் நேர்ல பார்த்தவர். அந்த போர் எவ்வளவு கொடூரமா இருந்தது அப்படிங்கிறதையும் சோழர்களோட வீரத்தையும் பாராட்டி எழுதப்பட்ட ஒரு படைப்பு தான் கலிங்கத்து பரணி. இந்த நாவல் படிக்கிறதுக்கு எவ்வளவு சுவாரஸ்யமா இருந்தது, எவ்வளவு ஸ்பீடா இருந்தது அப்படிங்கிறத நம்ம சேனலோட ஸ்பெஷல் ஃபீச்சர் நாவல் பேஸ் கிராஃப் மூலமா பார்க்கலாம். லெட்ஸ் கோ. இதுதான் கலிங்கம் வென்ற காவலன் நாவலுக்காக நான் போட்டிருக்கிற பேஸ் கிராஃப். இந்த நாவல்ல டோட்டலா 379 பேஜஸ் இருக்கு. அதை 2 ஹாஃபா பிரிப்போமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா கதை ரொம்ப ஸ்பீடா தான் நகருது. குலோத்துங்க சோழர் வேங்கி நாட்டுல இருந்து சோழ நாட்டுக்கு எப்படி வராரு, வந்து எப்படி அரசனாகிறாரு அப்படிங்கிற சீன்ஸ் எல்லாமே வருது. அது எல்லாமே படிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பீடாவும் சுவாரஸ்யமாவும் இருந்தது. அதுக்கு அப்புறம் கதை வந்து கொஞ்சம் ஒரு ஆவரேஜ் ஸ்பீடா மாறுது. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா குலோத்துங்க சோழர் மேற்கொண்ட 2 போர்கள் ரிலேட்டடான சீன்ஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வரும். இந்த போர் ரிலேட்டடா வர சாப்டர்ஸ் எல்லாமே படிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பீடாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்தது. ஆக மொத்தத்துல இந்த நாவல் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ் நாவல் தான் நான் சொல்லுவேன். படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா போர் அடிக்காது. இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கு. வரலாற்று நாவல்கள் படிக்கும்போது ஜென்ரலாவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். என்னன்னா படிக்கிறவங்கள உண்மையிலேயே அந்த நாவல் அந்த காலகட்டத்துக்கே கூட்டிட்டு போச்சா இல்லையா அப்படிங்கிறது தான். அப்படி இந்த நாவல் கூட்டிட்டு போச்சா இல்லையா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா கதை ரொம்ப ஸ்பீடா நகருதே தவிர வர சீன்ஸ்ல எதுலுமே டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எதுவுமே இல்லை. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு அரண்மனையை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அந்த அரண்மனை எப்படி இருந்தது, அவங்க அந்த அரண்மனையில எங்க உட்காந்து பேசுறாங்க அப்படிங்கிற விஷயமோ, இல்லைன்னா ஒரு இளவரசன் வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போறாருன்னா அவர் வந்துட்டு எப்படி போறாரு, போற வழியில எந்தெந்த ஊர்லாம் பாக்குறாரு, ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுதா, எந்தெந்த மாதிரியான மக்கள்லாம் பாக்குறாரு, என்னென்ன மாதிரியான சாப்பாடு எல்லாம் சாப்பிடுறாரு, இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எதுவுமே கொடுக்கல இந்த நாவல்ல. இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்ன்றது வந்துட்டு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் தான். இது வந்து ரொம்ப அதிகமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாது. கரெக்டான அளவு இருக்கிற நாவல்ஸ் தான் எப்பவுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்ததுன்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் வரலாற்று நாவல்கள் எல்லாமே இந்த மாதிரி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீண்ட வடிவமா தான் இருக்கும். ஆனா இந்த நாவல் வந்துட்டு அப்படி கிடையாது. எனக்கு வரலாற்று நாவல்கள் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா பாத்தீங்கன்னா எல்லா புக்குமே ரொம்ப பெருசா இருக்கு, நிறைய பார்ட்ஸ் இருக்கு, அதனாலேயே வந்துட்டு எனக்கு அதெல்லாம் படிக்கணும்னே தோண மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவரா நீங்க? அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான புக் வந்து இந்த புக்கு தான். இதை வாங்கி கண்டிப்பா படிங்க. இது ஒரே பார்ட் தான். குலோத்துங்க சோழரோட வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், அப்புறம் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. You will really enjoy reading this. Okay guys, we have come to the end of the video. I'll see you in another video with another graph. Until then, peace.